ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பறிக்க வந்துட்டேன். நம்ம செடியில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம், தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம். கத்திரிக்காய் பறிக்க வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கையால் கட் பண்ணேன். செடியிலையும் முள் இருக்குது, காயிலையும் முள் இருக்குது. கையெல்லாம் பயங்கரமாக குத்தி ரத்தம் வருது. அதனால் ஆயுதத்தை எடுத்துன்னு வந்துட்டேன். வாங்க நம்ம போயிட்டு கத்திரிக்காய் பறிக்கலாம். இது வந்து நாட்டு கத்திரிக்காய், சமைக்கிறதுக்கு ஆனால் செம்மையாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, செடியில் மட்டும் முள் இருக்குது. இதை கட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன், செடி ஒரு வழி ஆகிடும். இங்கே பாருங்கள், கட் பண்ணவே முடியல நமக்கு. முள் இருக்கிறதுனால எங்கள் கை வந்துட்டு ஒரு வாட்டி குத்து வாங்கின பாருங்க முள்ளில், அது வந்து பயமாக இருக்குது. சடுக்கு சடுக்கு மீன் முள் மாதிரி குத்துது. இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, ஆனால் வந்து அப்போ எப்பயும் குத்துச்சு. முத்தலை காய் பிஞ்சு காயாக தான் இருக்குது. களைப்பாயிட்டேன், ஆனால் உட்காந்துக்கலாம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. வீட்டு செடின்றதுனால ஒரு 10 காய் தான், 10 செடி இருக்குது. எப்படியே கஷ்டப்பட்டு பறிச்சிடறோம். தோட்டத்தில் இந்த மாதிரி முள்ளு காயாக வந்துட்டால் பறிக்கிறவங்க எப்படி வந்து பறிப்பாங்க? ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சின்ன சின்னதாக அதுக்கெலாம் விட்டுட்டேன். அசாட்டுக்கு எப்போது யூஸ் ஆகும். கையில் வச்சிருக்க முன்னாடப்பா. இந்த மாதிரி வாட்டமாக இருந்தாலும் கையில் போதும் நினைக்கிறேன். மக்களே இங்கே பாருங்கள் மக்களே, எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த சைஸ்லலாம் இன்னும் ஒரு 20 காய் கிட்ட நம்ம பறிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த சைஸு தான் நமக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் நல்லா வந்து வளர விட்டுட்டேன் பெருசு பெருசாக. இது வந்து கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பிஞ்சாக தான் இருக்கும். அதனால் இவ்வளோ பெருசு வரைக்கும் இந்த காய் வந்து வளரும். நினைப்பீங்க ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, இது வந்து முத்தி போச்சா அப்படின்னு. பிஞ்சு கத்திரிக்காய். ஓகே மக்களே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் செடிக்கை போட்டு அதில் வர காய்கறிகளை பறித்து சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இருங்க, என் பக்கம் திருப்பிக்கிறேன் கேமராவை. நானும் எவ்வளோ தான் எட்டி பார்த்து பேசுகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிங்க வைக்கிறத வரைக்கும், பூச்செடி வைக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி காய்கறி செடி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்துட்டு நிறைய வந்துட்டு காய்கறி போட்டிருக்கேன். கீரையெல்லாம் வந்து நான் கடைக்குமே வந்து சேல்ஸுக்கே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கத்திரிக்காய் வேணால் சொல்லுங்கள், கொரியர் போட்டு விட்றேன். பாய் மக்களே.